ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி Binance.comல எப்படி பேசிவாக மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து Binance சேவிங்ஸ். இது ஃபினான்ஸ் செக்ஷனுக்கு கீழே Binance ஏர்ன் அப்படிங்கிற செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்குது. இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ், செகண்ட் வந்து லாக்ட் சேவிங்ஸ், தேர்ட் வந்து ஆக்டிவிட்டீஸ், ஃபோர்த் வந்து லாக்ட் ஸ்டேக்கிங். இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்கள் ஸ்பாட் வாலெட்டில் இருக்க கிரிப்டோ கரன்சியை இங்கே பைனான்ஸ் சேவிங்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமேலு எந்த காயினுக்கு வேணுமோ அந்த காயினுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான். பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஆனால் நிறைய காயின்ஸ் அவைலபிளாக இருக்கும், எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். இதில் இருக்க செக்ஷன் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இது அப்புறமேலே மற்ற இதுக்கு எல்லாமே சிமிலராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து காயின்ஸ், லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் இங்கே பார்க்குறீங்க. நீங்கள் எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய காயின் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து 7 days APY, ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கணுன்னா டிவைட் தட் பை 365 days. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நேற்று இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இதே காயினுக்கு, அதோட ட்ரெண்ட் 7 daysக்கு என்னங்கிறது நான் கிராஃபில் காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்தில் எவ்ரி 1000 காயின்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுவீங்கன்னு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 டாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.16 டாட் வரும். 1000 ஃபைல் காயின் போட்டிங்கன்னா 1.8 ஃபைல் காயின் வந்து உங்களுக்கு எவ்ரிடே வரும் 24 hours கழிச்சு. ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் அந்த கேபிட்டல் ரெண்டும் சேர்த்து அடுத்த நாளைக்கும் அதுவே வந்து சப்ஸ்கிரைப் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாளும் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் அப்படியே ஆட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட USDT காயின் இருக்குது, அதை வச்சு ஒரு டெபாசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 2.2% கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபருங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாப்அப்பில் பாருங்கள், என் பேலன்ஸ் 2200 இருக்குது. நான் வந்து 1000 கொடுக்குறேன். 1000க்கு 0.06 USDT ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட். 2.2ங்கிறது வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. அது கிடையாது. ஸோ இது $1000க்கு ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட். மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 50 million. அது ரொம்ப அதிகம், நம்மளுக்கு தேவையில்லை. நான் டேர்ம்ஸ் அக்ரி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்னு நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். 23:50 UTCன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா 11:30 மணி UTC டைமுக்கு. நம்ம டைமுக்கு அது வந்து 5 மணி விடிய காலையில். நான் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபரே ஆன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த பாப்அப்பில் அக்ரி டேர்ம்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை சேவிங்ஸில் போட்ட காசை திருப்பி எடுக்கணுன்னா பைனான்ஸ் வாலெட்டில் சேவிங்ஸ் வாலெட்னு தனியாக இருக்கும். அதில் ஃப்ளெக்சிபிள், லாக்ட், ஆக்டிவிட்டீஸ்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேப் இருக்கும். அதில் ஃப்ளெக்சிபிள் கீழே நீங்கள் போட்ட காயின் எல்லாமே காட்டும். எந்த காயின், அதோட டோட்டல், அதோட கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், இதில் எல்லாமே காட்டும். நான் வந்து சும்மா இந்த எல்லா காயினுமே வந்து போட்டு வச்சுருக்கேன், சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக. அதில் நான் போட்ட $1000 இருக்குது அந்த USDT. ஸோ இப்போ நான் அதை வெளியே எடுக்கணும். ஸோ நான் அந்த ரெடீமுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் 2 ஆப்ஷன் நம்மளுக்கு வரும். ஃபாஸ்ட் ரெடீம் வந்து உடனே காசு எடுத்துடும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காசு வந்துடும். ஸ்டாண்டர்ட் ரெடீம் வந்து அந்த ஒரு நாள் வெயிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமேலு அடுத்த நாள் தான் வரும். 6 மணிக்கு நம்மளுக்கு வாலெட்டுக்கு வந்துடும். ஸோ நான் ஸ்டாண்டர்டே கொடுக்குறேன். அந்த ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் வரட்டும், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. இவ்வளோ தான் ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப ஈஸி. இதில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஏதாவது காயின் நீங்கள் பார்த்து அந்த காயின் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இது பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ்வலாக இது வந்து ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கும். லாக் சேவிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு 7 days லாக் பீரியட்லேருந்து 90 days வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ்க்கு பதிலாக லாக் சேவிங்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். நீங்களும் ஒரு நாள் ஹோல்ட் பண்ணுறதுக்காகலாம் சேவிங்ஸில் போட மாட்டீங்க. அட்லீஸ்ட் மினிமம் 7 days ஆச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லாக் சேவிங்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய காயின் இருக்காது. அப்படியே புது காயின் வந்து அடிக்கடி வந்தாலுமே அது சீக்கிரமாக அதோட ஸ்லாட் முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் டெபாசிட் பண்ணிடுவாங்க ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கனால. இதுவும் ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ் மாதிரியே தான். அவங்க காட்டியிருக்க ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆனுவல், எவ்ரி டே கிடையாது, 7 days கிடையாது, 14 days கிடையாது, அவங்க கொடுத்துருக்க எந்த ஸ்லாட் டேஸ்க்கும் கிடையாது. இது வந்து இயர்லி தான். அதை நீங்கள் தான் டிவைட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இதில் இன்ட்ரெஸ்ட் பர் லாட்டுன்னு போட்டிருக்காங்கல்ல, அது என்னென்னா 100 காயின் வந்து ஒரு லாட், அந்த மாதிரி கணக்கு வச்சுருப்பாங்க. நம்ம ஒன்று எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்துருவோமே. நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டெபாசிட் பண்ணுறேன், அதிலிருந்து உங்களுக்கு அப்படியே நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கும் நான் USDT காயின் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் டியூரேஷன் டேட்ன்னு இருக்குல்ல, அதுதான் அவங்க கொடுத்துருக்க அந்த டியூரேஷன் டேட்ஸ். 7 days, 14 days, 30 days அண்ட் 90 days. நான் 7 days வச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 30 days வச்சா கொஞ்சம் அதிகம், 90 days வச்சா அதோட கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 6.4 கொடுத்தாங்க 7 daysக்கு, 90 daysக்கு வந்து 7 தராங்க, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் பர் லாட் வந்து 100 காயினுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தான் காட்டுறாங்க. நான் டேரெக்டாக போய் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். 14 days செலக்ட் பண்ணுறேன், டியூரேஷன் ட்ரான்ஸ்ஃபருங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், லாட் சைஸ் வந்து
100 USDன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு லாட். $100 இருந்தால் அது ஒரு லாட்டு. என்கிட்ட டோட்டலாக வந்து $1200 இருந்துச்சு. ஸோ அது 12 லாட் இருக்குன்னு காட்டுது அவைலபிள். நான் 10 லாட் மட்டும் டெபாசிட் பண்ணுறேன். அது $1000. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 14 நாளுக்கு வந்து எவ்வளோன்னு காமிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், தெளிவாக இன்ட்ரெஸ்ட் பர் லாட் வந்து 0.2 சென்ட்டுங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ லாட்ஸ் பண்ண முடியும்னா 5 lakhs லாட்ஸ் பண்ண முடியும். வேல்யூ டேட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற டேட்டு, ரிடம்ஷன் டேட் வந்து அந்த 14 நாள் முடியுது இல்லை அந்த டேட்டு. ஸோ ஆட்டோ ரெனியூவல் வந்து நம்ம ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம்ல ஃப்ளெக்சிபிளில், அதே மாதிரி இது ஆட்டோ ரெனியூவல் வந்து லாக் சேவிங்ஸ்க்கு. இது நான் வந்து ஓகே கொடுக்கல, டேர்ம்ஸ் அக்ரி பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபரை கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 14 டேஸில் எனக்கு அந்த ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கே இன்னொரு விஷயத்தை பாருங்கள், 14 டேஸில் நீங்கள் அந்த 15th டே தான் உங்களுக்கு வரும். 14th டேயில் நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்தால் கூட எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். இதில் நீங்கள் அதே ஃப்ளெக்சிபிள் எடுத்த மாதிரி நீங்கள் காசை எப்போ வேணால் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், அதே சேவிங்ஸ் வாலெட்டுக்கு வந்துட்டு இந்த டைம் லாக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ளெக்சிபிள் பதிலாக ஃப்ளெக்சிபிள் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் லாக். இதில் நம்ம USDT காட்டுதா, 10 லாட்டு காட்டுது. இவ்வளோ தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்னு காட்டுது. ரெனியூவல் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இது நான் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 14 டேஸ் ஸ்லாட் எடுத்திருக்கோம். இப்போ 13வது நாள்லேயே வந்து எனக்கு வெளியே எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 5 ஸ்லாட்டை எடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த 13 நாள் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து போயிடும், எதுவுமே வராது. அதே மாதிரி இது வாலெட்டுக்கு போகாது. ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ் இருக்குல்ல, அதில் USDTயில் இருக்க அந்த ப்ராடக்ட் இதுக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அங்கேருந்து நாம் ஸ்டாண்டர்ட் ரிடம்ஷனோ இல்லை ஃபாஸ்ட் ரிடம்ஷன்லையோ நான் காமிச்சனில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் 5 அமிச்சிட்டேன், அப்போ அது என் ஃப்ளெக்சிபிள் ப்ராடக்ட்டுக்கு போயிடும். அதை நான் எப்போ வேணால் ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லாக்ட் சேவிங்ஸ். உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னா லாக் சேவிங்ஸ் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும். இது சீக்கிரமாக முடிஞ்சிடும், வந்த ஸ்பீட்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகங்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க. பாருங்கள், எண்டட் தான் வருது. நான் பண்ணும்போது, இந்த வீடியோ பண்ணும்போது அப்படி தான் வந்துச்சு. டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம லாக் சேவிங்ஸில் வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சோ அந்த ஸ்லாட் இல்லாமல் இங்கே டேரெக்டாக அவங்களே டியூரேஷன் கொடுத்துருவாங்க. இந்த காயின்னா 90 days, இந்த காயின்லேயே 30 days அந்த மாதிரி. இதுலேயும் நிறைய காயின் இருக்கும், ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஹோல்ட் பண்ணுற காயின் நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா வாங்கிடுங்க. லாக்ட் ஸ்டேக்கிங் வந்து லாக்ட் சேவிங்ஸ் மாதிரியே தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டுக்கும், இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலிமா டீசென்ட்ரலைஸ்டாக நடக்கிறது. இதில் வந்து எல்லா டிஃபை ப்ராஜெக்ட்ஸுமே மோஸ்ட்டாக வந்து பைனான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தனியாக இதை பிளாக் செயினில் போய் ஸ்டேக் பண்ணுறது ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அதனால் வந்து பைனான்ஸ் இங்கே யூசர் ஃப்ரெண்ட்லி வேல நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஆனால் சில டைம் வந்து இதுவும் கிடைக்காது, எண்ட் ஆகிடும் ஸ்லாட்ஸு. ஸோ இதுவும் பாருங்கள். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் மினிமம் லாக்ட் அமௌண்ட்னு இருக்குது. அது உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களால் அந்த ஸ்டேக்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மினிமம் லாக்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆகுங்க. ஸோ மற்றபடி இது எல்லாமே சேம் தான். அதே மாதிரி பைனான்ஸ் சேவிங்ஸ் வாலெட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போய் ரிடீம் ஏர்லி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிவிடுவீங்க நீங்கள் முன்னாடியே பண்ணிங்கன்னா, ஸ்லாட் டேக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா. ஸோ பேசிக்காக இது வந்து லாக்ட் சேவிங்ஸ் மாதிரியே தான். இது வந்து டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலிமா உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ்டாக நடக்கிறதுனால அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக இருக்க தேர்ட் பார்ட்டி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொடுக்க மாட்டாங்க பைனான்ஸ். அவங்க அதில் குறைச்சி தான் கொடுப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, லாக் சேவிங்ஸ் அண்ட் ஸ்டேக்கிங் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், இந்த 3 தான் உங்களோட டைமுக்கு ஒர்த்தானது. நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள், ஃப்ளெக்சிபிளாக அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட இண்டிகேட்டருக்கு ஃப்ரீ ஆக்சஸ் வேணும், என் டிஸ்கவுண்ட் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா பைனான்ஸில் கேஷ்பேக் என்னங்கிற கோடை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பைபிட்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். என்னோட டிஸ்கவுண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்டிவாக என் ரெஃபரலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுப்பேன். இதில் என்னோடய ட்ரேடை நான் ஷேர் பண்ணுவேன், என் ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி ட்ரேடிங் மெட்டீரியல்ஸும் இதில் நான் போட்டிருக்கேன். ட்ரேட் கைட்ஸ் ஃபுல்லாக நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதில் இருக்குது. ஃப்ரீ கால்ஸும் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதாவது இந்த கால்ஸில் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்னோடய சஜஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். இல்லை டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இதில் நான் எப்பயுமே ஆக்டிவாக இருப்பேன். அதே மாதிரி ப்ரீமியம் கால்ஸும் நான் கொடுக்குறேன். என்னோடய பர்சனல் ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் போடுவேன், எப்போ என்ட்ரு ஆக போகிறேனோ அதுக்கு முன்னாடியே. பட் ஆனால் இது வந்து ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஃப்ரீ ஆக்சஸ் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என் ரெஃபரல் மூலிமா சைன்அப் பண்ணி ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களோட UID நம்பரை எனக்கு இந்த இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், ஆக்சஸும் கொடுப்பேன். ட்ரேடிங் வியூ யூசர் நேமோட கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.